ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுவாரஸ்யமான கதைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கே திரும்பினாலும் ஆணுறுப்பு சிலைகள், மீனுக்கு போட்ட வலையில் மாட்டியது என்ன, வினோதத்தின் உச்சமான ஆணுறுப்பு பூங்கா எங்கே அமைந்துள்ளது, இதற்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே திரும்பினாலும் ஆணுறுப்பு சிலை குடும்பமாக சென்று பார்க்கலாம். எங்கே தெரியுமா? ஸோ வினோதமான ஆணுறுப்பு சிலை பூங்கா உருவான கதையை பற்றி இந்த காணொலியில் நாம் தெரிந்து கொள்வோம். ஸோ இந்த ஆணுறுப்பு சிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தென்கொரியாவில் ஹசிண்டாங் அப்படிங்கிற ஒரு பூங்கா ஒன்று இருக்குது. இந்த பூங்காவை தான் பார்த்திங்கன்னா ஆணுறுப்பு பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள்லாம் அழைக்கிறாங்க. ஸோ இந்த பூங்கா முழுக்க பார்த்திங்க அப்படின்னா ஆணுறுப்பு சிலைகளால் நிரம்பி உள்ளதாகவும் இதை குடும்பமாக சுற்றி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த வினோதமான பூங்கா ஏன் அப்படி அமைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்கு 2 காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஹசிடாங் அப்படிங்கிற நகரத்தோட முக்கிய தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடல் பாசி அறுவடை செய்கிறது. ஸோ அந்த கடல் பாசி அறுவடை செய்து தான் பார்த்திங்கன்னா அவங்க அவங்களோட தொழிலை நடத்தி வராங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சுவாரஸ்யமான கதை. அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம், அந்த குக்கிராமத்தில் ஒரு கன்னிப்பெண் இருக்காங்க. அந்த கன்னிப்பெண் பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக திருமணமானவங்க அப்படின்னே சொல்கிறாங்க. அதாவது அவங்க இறக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆயிருக்கு. அந்த கல்யாணமான கையோடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட தொழிலை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கடல் பாசியை அறுவடை செய்ய கடலுக்கு செல்றா அந்த கன்னிப்பெண். ஸோ கடலுக்கு செல்வதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்னிப்பெண் கணவருடன் சில உரையாடுகளை மேற்கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, கணவர் சிறிது நேரத்தில் நான் தன்னை அழைத்து கொள்வதாக அந்த பெண்ணிடம் கணவர் உறுதியளித்துள்ளார். ஸோ அந்த உறுதியை கேட்ட அந்த கன்னிப்பெண் திரும்பவும் கடலுக்கு சென்றுள்ளார். கடலில் ஆழம் அதிகமான பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது கடலின் படகு திசை மாறி காற்றின் வேகத்தில் அந்த படகு கடலில் மூழ்கியது. அந்த படகுடன் சேர்ந்து அந்த கன்னிப்பெண்ணும் நீரில் மூழ்கி உயிரிழந்து விட்டார். அதன் பிறகு நடந்ததுதான் வினோதமான சம்பவம் என்றே அந்த கிராம மக்கள் கூறுகின்றனர். அந்த கிராமத்திலிருந்து சென்ற யாருடைய வலைகளிலும் மீன்களே சிக்கவில்லை. கன்னிப்பெண்ணின் சாபமே இதற்கு காரணம் என்று அந்த கிராம மக்கள் நம்பியுள்ளனர். இதன் பிறகுதான் 2 வகையான கதைகளை அந்த கிராம மக்கள் சொல்கிறார்கள். ஒன்று, அந்த கன்னிப்பெண்ணை சமாதானப்படுத்த இதுபோன்ற ஆணுறுப்பு சிலைகளை வைத்ததாக கூறப்படுகிறது. மற்றொன்று மிகவும் சுவாரஸ்யம் பட் ஆபாசமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த பரிகாரத்தை செய்த பிறகுதான் மீன் பிடிக்க முடிந்ததாம் என்று கிராம மக்கள் கூறுகின்றனர். இதையடுத்து கிராம மக்கள் ஆணுறுப்பு சிலை வைப்பதை வாடிக்கையாகவே கொண்டுள்ளதால் நாளடைவில் இது ஆணுறுப்பு பூங்கா என்றே பெயர் மாறிவிட்டது. இப்போது இந்த பூங்காவில் 500க்கும் மேற்பட்ட ஆணுறுப்பு சிலைகள் உள்ளதாகவும் இந்த பூங்காவை ஒவ்வொரு வருடமும் உலகம் முழுவதிலிருந்தும் பொதுமக்கள் கண்டுகளிக்கின்றனர் என்றது அந்த கிராம மக்களின் ஒரு நகைச்சுவையான பதிலாகவே இருந்து வருகிறது.